ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। பகவத்கீதை உண்மையுருவில் 13வது அத்தியாயம் இயற்கையும் அனுபவிப்பவனும் உணர்வும். இன்று 13வது ஸ்லோகம் நம்ம படிக்கவிருக்கோம். ஞேயம் யத்தத் பிரவஷ்யாமி யஜ்ஞாத்வாமிருதமஷ்ணுதே அநாதிமத்பரம் பிரம்ம ந சத்தன்னாசதுச்யதே. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் தெய்வ திரு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு. தற்போது எதை அறிவதால் நீ அமிர்தத்தை சுவைப்பாயோ அந்த அறியப்படும் பொருளை நான் உனக்கு விளக்குகின்றேன். ஆரம்பம் இல்லாததும் எனக்கு கீழ்ப்பட்டதும் பிரம்மன் ஆத்மா என்று கூறப்படுவதுமான இது ஜட உலகின் காரணம் மற்றும் விளைவுகளுக்கு அப்பாற்பட்டு விளங்குகின்றது. செயல்களின் களத்தையும் களத்தை அறிபவனையும் இறைவன் விளக்கிவிட்டார். மேலும் களத்தை அறிபவனை அறிந்து கொள்வதற்கான வழிமுறையையும் அவர் விளக்கிவிட்டார். தற்போது அவர் ஞானத்தினால் அறியப்பட வேண்டியவற்றை ஒன்றன்பின் ஒன்றாக முதலில் ஆத்மா பின்னர் பரமாத்மா என விளக்குகின்றார். ஆத்மா பரமாத்மாவை பற்றிய அறிவினால் ஒருவன் வாழ்வின் அமிர்தத்தை சுவைக்க முடியும். 2ஆம் அத்தியாயத்தில் விளக்கப்பட்டபடி உயிர்வாளி நித்தியமானவன். இது இங்கும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஜீவாத்மாவிற்கு பிறந்த நாள் என்று எந்த ஒரு குறிப்பிட்ட தினமும் கிடையாது. பரமபுருஷரிடமிருந்து வெளிப்பட்ட ஜீவாத்மாவின் சரித்திரத்தை யாராலும் கண்டறிய முடியாது. எனவே அது ஆரம்பம் இல்லாதது எனப்படும். வேத இலக்கியம் இதனை உறுதி செய்கின்றது. நஜாயத்தே மிரியத்தே பா விபஷ்சித் கட்டோபனிஷத். உடலை அறிபவன் என்றும் பிறப்பதில்லை என்றும் இறப்பதில்லை. அவன் பூரண அறிவுடையவன். முழுமுதற் கடவுள் பரமாத்மாவாக உள்ளார் என்பது வேத இலக்கியத்திலும் ஸ்வேதாஸ்வத்திர உபநிஷத்திலும் கூறப்பட்டுள்ளது. பிரதான க்ஷேத்ரஜ்ஞ பதிர்குணேஷ. உடலை அறிபவரில் முதன்மையானவராகவும் முக்குணங்களின் எஜமானராகவும் விளங்குபவர் முழுமுதற் கடவுளே. ஸ்மிருதியில் கூறப்பட்டுள்ளது, தாசபூதோ ஹரேரேவ நான்யசேவகதாசன. ஜீவாத்மாக்கள் பரமபுருஷருடைய சேவையில் நித்தியமாக ஈடுபட்டுள்ளனர். இது பகவான் சைத்தன்யரின் போதனைகளிலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. எனவே பிரம்மனை பற்றிய இந்த ஸ்லோகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள விவரங்கள் ஜீவாத்மாவை பற்றியதாகும். பிரம்மன் என்னும் சொல் உயிர்வாளியை பற்றி குறிப்பிடப்படும் பொழுது அது விஞ்ஞான பிரம்ம என்றும் ஆனந்த பிரம்ம அல்ல என்றும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனந்த பிரம்ம என்பது பரபிரம்மமான முழுமுதற் கடவுளை குறிக்கும். नमो विष्णुपादाय कृष्णवेष्ठाय पुतले श्रीमते भक्ति विकास स्वामी नामिने. नमो विष्णुपादाय कृष्णवेष्ठाय पुतले श्रीमते भक्ति वेदांत स्वामी नामिने. नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणी निर्विशेष शून्यवादी पाश्चात्य देश धारिणी. जय श्री कृष्ण चैतन्य कृष्ण श्री प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. हरे कृष्णा.
ஸோ இங்கே பகவத்கீதையோட 13வது அத்தியாயம் 13வது ஸ்லோகம் கேட்டுட்ருக்கோம். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கக்கூடிய இன்னொரு அருமையான ஸ்லோகம். இந்த அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் அர்ஜுனன் சில கேள்விகளை கேட்டிருக்கான். பிரகிருதி, புருஷா, க்ஷேத்ர, க்ஷேத்ரஜ்ஞா, ஞானம், ஞேயம், இந்த வார்த்தைகளை எல்லாம் விளக்க சொல்லி கேட்டிருக்கான். ஸோ இதில் இது வரைக்கும் பிரகிருதி என்ன, புருஷான என்ன, க்ஷேத்ரா, க்ஷேத்ரஜ்ஞா, ஞானம், இது எல்லாத்தையும் கிருஷ்ணர் விளக்கிட்டார். இப்போது ஞானம் என்னன்றதை இப்போது கடந்த இந்த 8 முதல் 12 வரை இருக்கக்கூடிய அந்த ஸ்லோகங்களில் நம்ம விரிவாகவே பார்த்தோம். 20 ஐட்டங்கள் கொடுத்துருக்கிறார். அமானித்துவம், அதம்பித்துவம்னு சொல்லி தொடங்கி 20 விஷயங்கள். அதில் மைச்சானன்ய பக்தி யோகேனா, கிருஷ்ணர் மீதான கலப்படம் இல்லாத தூய பக்தி தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த ஒரு ஐட்டம் இருந்தாலே மற்ற 19 விஷயங்களும் தானாகவே வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம். ஸோ இப்போ ஞானம்னா எதுன்றதை கிருஷ்ணர் விளக்கிட்டார். இப்போ அந்த ஞானத்தை கொண்டு என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்? அறிவு இருக்குன்னா அந்த அறிவினால் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இருக்கு இல்லையா? எதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் அது அறிவாகும். அந்த அறிவினுடைய அறியப்படும் பொருள் என்ன, அதை பற்றி அர்ஜுனை கேட்டிருக்கான். இப்போது கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் தொடங்கி அதை விளக்குறார். ஸோ இப்போ முதல்ல இந்த ஸ்லோகத்தில் பிரபுபாதர் பொருளுரையில் சொல்கிற மாதிரி பிரம்மன்ற வார்த்தையை விவரிக்கிறார். பிரம்மன்ற வார்த்தை பல இடங்களில் வேதங்களில் பல விஷயங்களை குறிக்கிறதுக்காக பயன்படுத்துறது உண்டு. சில சமயத்தில் ஜீவாத்மாவை குறிக்கும், சில சமயத்தில் பரமாத்மா பகவானை குறிக்கும், சில சமயத்தில் இந்த இயற்கையை குறிக்கும். இப்படி பல விஷயங்களை பிரம்மன்ற வார்த்தை குறிக்கிறது உண்டு. ஆனால் இங்கே சில பிரபுபாதர் அதை தெளிவுபடுத்துகிறார். ஆத்மாவை பற்றி இங்கே முதல்ல கிருஷ்ணர் விளக்குறார். அதுக்கப்புறமா மற்ற விஷயங்களை விளக்கவிருக்கிறார். ஞானத்தால் எதெல்லாம் அறியப்படும் பொருள் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல அது ஜீவாத்மாவான நம்மை பற்றி விளக்குறார். அறியப்படும் பொருளை நான் உனக்கு விளக்குகின்றேன். ஆரம்பம் இல்லாததும் எனக்கு கீழ்ப்பட்டதும் பிரம்மன் ஆத்மா என்று கூறப்படுவதுமான ஜட உலகின் காரணம் மற்றும் விளைவுகளுக்கு அப்பாற்பட்டு விளங்குகின்றதை இங்கே கிருஷ்ணர் சொல்கிறார். ஸோ முதல்ல ஆரம்பம் இல்லாதது, ஜீவாத்மா நித்தியமானது. இது ஏற்கனவே நம்ம ஜீவாத்மாவை பற்றி 2வது அத்தியாயத்தில் விரிவாகவே கேட்டிருக்கோம். இருந்தாலும் அர்ஜுனன் இங்கே கேள்வி எழுப்பியிருக்கிறதுனால திரும்பவும் கிருஷ்ணர் அறிவு அப்படின்னு வரும்போது பிரபுபாதர் சொல்லி நம்ம பல முறை கேட்டிருக்கோம். ஜடம்னா என்ன, ஆத்மானா என்ன, அல்லது ஆன்மீகம்னா என்ன, ரெண்டுத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய பகவான் யார், இந்த 3த்தையும் தெரிஞ்சுக்கிறது தான் உண்மையிலேயே அறிவு. அதுதான் ஞானம். இதை தெரிஞ்சுக்கல அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பெரிய விஞ்ஞானியாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய பட்டதாரியாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய பேராசிரியராக இருக்கலாம், நீங்கள் எந்த துறையிலையும் ரொம்ப நுட்பமான அறிவை கொண்டவராக இருக்கலாம். ஆனால் அந்த அறிவுக்கு மதிப்பே கிடையாது. எது அறிவுன்றது? நம்ம யார், அதாவது ஆத்மான்றது என்ன, இந்த ஜட உலகம்ன்றது என்ன, ஜடம்ன்றது என்ன, ஆன்மீகம்ன்றது என்ன, 2வது எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய பகவான் யார், இதை தெரிஞ்சிக்காம எந்த ஒரு அறிவும் முழுமை பெற முடியாது. இதுதான் உண்மையிலே அறிவு. இந்த 3ம் தெளிவாக நமக்கு தெரியும் பட்சத்தில் தான் நம்ம அறிவாளின்னு சொல்லிக்க முடியும், ஞானம் உடையவன்னு சொல்லிக்க முடியும். இதை தெரியாமல் ஒருத்தர் எவ்வளோ வேணால் படிச்சிருக்கலாம், எத்தனை பட்டம் வேணால் வாங்கியிருக்கலாம். சமீபத்தில் நான் கேள்விப்பட்டேன், ஒருத்தர் ஒரு டிவி நிகழ்ச்சியில்
பங்கெடுத்துட்டு அவர் சொல்கிறார், அவர் வந்து 40 PhD பண்ணியிருக்கிறாராம். என்ன ஒரு பெரும்பாலானவங்களுக்கு ஒரு PhD முடிக்கிறதே வந்து பெரிய சிரமமான விஷயமா இருக்கும். அப்படின்னா மனுஷன் வந்து இரவு பகலாக வந்து படிப்புன்னு படிச்சுட்டே இருந்திருப்பாராட்டிருக்கு. ஆனால் என்ன பிரயோஜனம்? இறை ஞானம் இருக்கா? பகவான் யாருன்றதை தெரிஞ்சிருக்கிறாரா? நான் யாருன்றதை தெரிஞ்சிருக்கிறாரா? இல்லை. ஏன் இந்த உலகத்தில் பிறந்தேன்? இந்த உலகம் படைக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன? எதுக்காக நான் இந்த சரீரத்தில் இருக்கேன்? இதை எதையுமே தெரிஞ்சுக்கல. இந்த மாதிரி எத்தனையோ பெரிய பெரிய அறிஞர்கள் இருக்காங்க, பேராசிரியர்கள் இருக்காங்க, விஞ்ஞானிகள் இருக்காங்க. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அடிப்படையில் என்ன அவசியம் தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்காம மற்ற எவ்வளவோ விஷயத்தை தெரிஞ்சிட்ருக்காங்க. எந்த விதத்துலையும் அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு அது உதவி பண்ண போகிறது கிடையாது. என்ன பேரளவில் நான் இத்தனை டிகிரி வச்சுருக்கேன், நான் இவ்வளோ பெரிய நான் பட்டதாரி, நான் இவ்வளோ பெரிய அறிஞன், இவ்வளோ பெரிய விஞ்ஞானின்னு சொல்லி தற்காலிகமாக இங்கே இருக்கிற சில பேர்கிட்ட சொல்லி பெருமைப்பட்டுக்கலாம், அவ்வளோதான். ஆனால் அவனுடைய இந்த வாழ்க்கைக்கு பூரணத்துவத்துக்கோ அல்லது அடுத்த வாழ்க்கையில் அவன் இன்னும் மேம்பட்டு வர்றதுக்கோ எந்த விதத்துலையும் அது உதவி பண்ண போகிறதில்லை. மாறாக அவனுடைய வாழ்க்கை இன்னும் தாழ்த்த போகிறது. ஏன்னா அவன் அறியாமையில் கர்வம் கொள்வான். இயற்கையாகவே இந்த மாதிரி பௌதிக அறிவு அதிகம் வளர வளர அவனுக்கு வந்து பணிவு வர்றதுக்கு பதிலாக உண்மையிலேயே சாஸ்திரம் படி பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தன் அறிவாளி அப்படின்னா அறிவு வளர வளர அவன் மிக பணிவானவனாக இருப்பான், அடக்கமானவனாக இருப்பான். தமிழில் ஒரு வாக்கியம் சொல்லணும் தெரியுமா? நிறைகுடம் தழும்பாது அப்படின்னு. யாராவது சும்மா வந்து தற்பெருமை பேசிகிட்டே இருக்காங்க, லொடன்னு பேசிகிட்டே இருக்காங்கன்னா அப்போ இதெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ உனக்கு வந்து மூளையில் ஒன்றும் இல்லை, நீ வந்து அறிவாளி மாதிரி சும்மா வந்து பேசிக்கிட்டே இருந்தால் நீ அறிவாளின்னு நினச்சிருவாங்கன்னு நினச்சிட்ருக்க. ஆனால் அது அறிவாளித்தனம் இல்லை அப்படின்றத சொல்கிறதுக்காக இதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி மக்கள் சாதுக்களை எடுத்துக்கோங்க. அஃப்கோர்ஸ் அதுக்காக அவங்க வந்து எல்லாரும் வாயெழுத்து மூடிக்கிட்டு மௌன விரதம் இருப்பாங்க அறிவாளிகள்லாம் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. ஆனால் அவங்க பேசுவாங்க, மற்றவங்களை விட அதிகமாக கூட பேசுவாங்க. ஆனால் அந்த பேச்சு எல்லாம் பகவானை சம்பந்தப்பட்டதாக இருக்கும். பகவத்கீதை, பாகவதம், மகாபாரதம், ராமாயணம் இந்த மாதிரி பகவானுடைய பெருமைகளை பேசக்கூடியதாக இருக்கும். சுகதேவ் கோஸ்வாமி பேசினார், 7 நாள் தொடர்ந்து பேசினார், நிறுத்தாமல் பேசிகிட்டே இருந்தார். ஆனால் அவர் பேசினதெல்லாம் தற்பெருமை கிடையாது. தன்னை எந்த அளவுக்கு பணிவாக்கி கொள்ள முடியுமோ அந்த நோக்கத்துக்காக அவர் பேசினார். தன்னை மட்டுமல்ல, அதை கேட்குற அத்தனை பேரும் பணிவை அடைகிறாங்க. அடக்கம், பணிவு, கர்வமின்மை இதெல்லாம் வருது. இங்கே கிருஷ்ணர் இதுக்கு முன்னாடி சொன்னார் இல்லையா, அது எல்லா குணமும் தானாகவே நீங்கள் பாகவதம் கேட்க கேட்க வருது. அந்த மாதிரி பேச மாட்டாங்கன்றது அர்த்தம் கிடையாது. பேசலாம், நிறைய பேசலாம், நிறைய பேசணும். ஆனால் அது கிருஷ்ண கதாவாக இருக்கணும், ஹரி கதாவாக இருக்கணும். ஸோ இப்போது இங்கே கிருஷ்ணர் முதல்ல ஆத்மாவை பற்றி சொல்லும்போது, ஆத்மா ஆரம்பம் இல்லாதது, ரெண்டாவது எனக்கு கீழ்ப்பட்டது அப்படிங்கிறார். இது 2 குணங்களை இங்கே விவரிக்கிறார். ஆத்மா, இதே பகவத்கீதையில் பின்னாடி 15வது அத்தியாயம் வரும்போது நம்ம பார்க்கலாம். கிருஷ்ணன் சொல்கிறார், மமை வாம்சோ ஜீவலோகி
ஜீவபூத சனாதன. ஆத்மா நித்தியமானது, ஆனால் அதனுடைய நிலை நித்தியமாக என்னுடைய அம்சம், என்னுடைய சேவகன். அம்சம்னா கிருஷ்ணருக்கு சேவை செய்கிறதுக்காக இருக்கிறது. இந்த கை இந்த உடலோட ஒரு அம்சம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கை இந்த உடலுக்கு சேவை பண்ணுறதுக்காக இருக்குது. இந்த உடலுக்கு உணவு கொடுக்கணும், இந்த உடலுக்கு தேவையான சேவைகளை செய்துக்கிட்டு இருந்ததுன்னா இந்த கைக்கு மதிப்பு இருக்குது, இந்த கைக்கு தேவையான சக்தி கிடைக்கும். ஆனால் இந்த கை நான் தனிச்சிருக்கணும், போதுண்டா நான் 50 வருஷமாக இந்த உடலுக்கு நான் சேவை பண்ணிட்டேன், நான் இனிமேல் எனக்கு சுதந்திரம் வேணும். எல்லோரும் இன்றைக்கி சுதந்திரம்னு பேசுகிறாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த கை இன்னையிலேருந்து முடிவு பண்ணிடுது, இனிமேல் இந்த கிருஷ்ணதாஸுக்கு நான் சேவை பண்ண மாட்டேன், நான் எனக்கு தனி சுதந்திரம் வேணும் அப்படின்னு போராட்டம் பண்ணுது. அப்போ என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். கைக்கு சக்தி கிடைக்குமா? கிடைக்காது. ஏன்னா இங்கே அது சேவை பண்ணலன்னா இங்கே ஒன்றும் வராது. ஸோ அந்த மாதிரி இந்த கை இல்லை, என்னை வெட்டி விட்டுடு, நான் தனியாக போய்க்கிறேன் அப்படின்னா அதை கையாக யாராவது மதிப்பாங்களா? இல்லை. அதை பார்க்குறதுக்கே அருவருப்பாக பார்ப்பாங்க. ஆனால் இப்போ இந்த உடலோடு இருக்கும்போது அந்த கையை அழகுபடுத்தலாம், நெயில் பாலிஷ் போடலாம், நல்லா நீட்டமாக நகமெல்லாம் வளர்த்து அலங்காரப்படுத்திக்கலாம், மோதிரம் போட்டு அழகு பார்க்கலாம் இல்லையா? ஆனால் வெட்டி போட்ட கைக்கு அதெல்லாம் யாராவது செய்வாங்களா? மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலை தான் ஜீவாத்மா. கிருஷ்ணர் என்ன சொல்கிறார்? மமேவாம்சோ ஜீவலோக்கு ஜீவபூத சனாதன, நித்தியமாக என்னுடைய அம்சம் அப்படிங்கிறார். இப்போ நித்தியமாக கிருஷ்ணருடைய அம்சம் அப்படின்னா நம்ம ஆரம்பமும் முடிவும் இல்லாதவர்கள், நித்தியமானவர்கள். ஏன்னா நம்ம அவருடைய அம்சம்ன்றதுனால பகவான் அந்த குணங்களை உடையவர், பகவான் நித்தியமானவர். அப்போ பகவானுடைய அம்சமான நாமும் அதே குணங்களை கொண்டிருக்கோம். ஆனால் என்ன வித்தியாசம்? பகவான் எஜமானர், நாம் சேவகர். அதுதான் பகவானுக்கு நமக்கு உள்ள வித்தியாசம். இங்கே வேதத்தில் இருந்து மேற்கோள் காட்டியிருக்கிற தாசபூத ஹரேரேவ நானிய சேவகதாசன. தாச அப்படின்னா சேவகன், பூத ஹரேரேவ, பூத அப்படின்னா எல்லா ஜீவன்களும். யாருக்கு சேவை? ஹரே ஏவா, ஹரி, பகவான் ஹரிக்கு மட்டுமே. ஏவா அப்படின்னா மட்டுமே. ஹரேரேவ ந அந்நிய சேவகதாசன, ந அந்நிய, வேற யாருக்குமே சேவகம் செய்ய வேண்டியவன் கிடையாது. பிரம்மா சிவபெருமான் உட்பட வேற யாருக்கும் அவன் சேவகம் செய்ய வேண்டியவன் கிடையாது. ஏன்னா ஜீவாத்மாவான மற்ற எல்லாருமே அவருக்கு கீழ்ப்படிந்தவர்கள், எல்லாருமே அவருக்கு சேவை செய்ய வேண்டியவர்கள். யாருக்கு? பகவான் ஹரிக்கு, கிருஷ்ணருக்கு. அப்போது அதுதான் ஜீவாத்மா. ஜீவாத்மா அப்படின்னா எல்லாருமே கிருஷ்ணருக்கு கீழ்ப்பட்டவர்கள். அசம ஊர்தவா, கிருஷ்ணர் யாருக்கும் யாரும் அவருக்கு சமமாகவோ அவரை விட உயர்ந்தவர்களோ கிடையாது. அப்போது ஜீவாத்மாக்களான நாம் எல்லாரும் அவருக்கு கீழ்ப்பட்டவர்கள். இதை நம்ம ஏற்றுக்கல, இது அப்புறம் ஏன்னா, ஆனால் உண்மை இதுதான். நான் ஏற்றுக்கல, நான் நம்பலை, ஆத்மா இருக்கிறதே நான் நம்பலை, கடவுள் இருக்கிறதே நான் நம்பலை அப்படின்னு சொல்லி நான் நாஸ்திகன்னு சொல்லிக்கலாம். ஆனால் அதுக்காக அது உண்மையாக ஆகிட போகிறது கிடையாது. எனக்கு அப்பாவே இல்லை அப்படின்னு யாராவது சொன்னால் அது எப்படி பைத்தியக்காரத்தனமான விஷயம் இல்லையா? அந்த கூற்றுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா? எனக்கு அப்பா இருக்கிறதா நான் நம்பவே இல்லை அப்படின்னா அப்போ எப்படிடா
நான் நம்ப மாட்டேன்னா என்ன? நீ நம்பினா என்ன, நம்பலைன்னா என்ன? உன்னோட நம்பிக்கை யாருக்கு வேணுங்க? நீ நம்பலைன்னா உண்மை மாற போகிறது கிடையாது இல்லையா? அப்பா இல்லாமல் யாராவது வர முடியுமா? எனக்கு அப்பாவே இல்லை, நான் அப்பாவை நம்ப மாட்டேன்னா அது பைத்தியக்காரத்தனமான ஒரு கூற்று. அது மாதிரி தான் கிருஷ்ணன் சொல்கிறார், அகம் பீஜ பிரதாபிதா, நான் எல்லா உயிர்களுக்கும் தந்தை அப்படிங்கிறார். எப்படி எப்படி அவர் தந்தை? எல்லாரையும் அவர் தான் பராமரிக்கிறார். உபனிஷத் சொல்லுது, நித்யோ நித்யானாம் சேத்தன சேத்தனானாம். நித்தியமானவர்கள் அவரும் ஒருத்தர் நித்தியமானவர். எண்ணிலடங்காத ஜீவாத்மாக்கள் நித்தியமானவர்களாக இருக்கிறோம். அவரும் ஒரு நித்தியமானவர் தான். சேத்தன சேத்தனானாம், நம்ம எல்லாரும் உணர்வு உள்ளவர்கள். அவரும் உணர்வு உள்ளவர், அவரும் ஒரு நபர். ஆனால் என்ன வித்தியாசம்? ஏகோ, அவர் ஒருமையில் இருக்கிறார், அவர் ஒருத்தர். பகுநாம், பகு அப்படின்னா பல, நம்ம எல்லாரும் பன்மையில் இருக்கோம், நிறைய பேர், எண்ணிலடங்காத ஜீவாத்மாக்கள். அந்த ஒருவர் ஏகோ பகுநாம் யோ விததாதி காமான், அந்த ஒருத்தர் என்ன பண்ணுறார்? எல்லாரையும் பராமரிக்கிறார். நம்ம எல்லாரும் அவரால் பராமரிக்கப்படுகிறோம். புரியுறதா? இதுதான் வித்தியாசம். இதுதான் ஜீவாத்மாவுக்கும் பகவானுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ ஜீவாத்மா அப்படின்னாலே பகவத்கீதையில் 2வது அத்தியாயத்திலே நமக்கு ஜீவாத்மாவினுடைய குணங்கள் எல்லாம் நிறையவே விவரிக்கப்பட்டிருக்கு. அது நித்தியமானது மட்டுமல்ல, ஜீவாத்மாவை அழிக்க முடியாதுங்கிறார். நஹன்யதே ஹன்யமானே ஷரீரே, இந்த உடல் அழிகிறதே ஒழிய ஆத்மா அழிவது கிடையாது. மரணம் அப்படின்றது இந்த சரீரத்துக்கான ஒரு நிகழ்வு, அவ்வளோதான். சரீரம் அழியும் போது நம்ம அழிஞ்சு போய்டுறது கிடையாது. என்ன சொல்கிறாங்க? இப்போது ஒருத்தர் இறந்து போயிடுறார், வீட்டு முன்னாடியே கொஞ்சம் கூட்டமாக இருக்காங்க. பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட போய் அப்படியே நீங்கள் ரோட்டில் போகும்போது பார்க்குறீங்க, என்னங்க கூட்டமாக இருக்குது? அவர் அந்த அந்த வீட்டுக்காரர் அவர் போயிட்டாருங்க சொல்கிறாங்க இல்லையா? அவர் போயிட்டார். சரி, போயிட்டாரா, அதுக்கு எதுக்கு கூட்டமாக நிற்கணும் அப்படின்ட்டு நீங்கள் போனீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே தான் படுத்துருக்கிறார். என்னங்க நீங்கள் தான் போயிட்டாருன்னு சொன்னீங்க, இங்கே படுத்துருக்கிறாரு, அதுக்கு போய் எதுக்கு இவ்வளோ பேர் கூட்டமாக நிற்கிறாங்க? அப்போ போனது யார்? யார் போனாங்க? இதான் இங்கே தான் படுத்துருக்காரே. அஃப்கோர்ஸ் வளர்ந்த நம்ம அதை செய்ய மாட்டோம். ஆனால் சில சமயத்தில் சின்ன பசங்க அதை கேட்பாங்க. பக்தர் ஒருத்தர் சொன்னார், அவர் சின்ன வயசில் படிச்சுட்டு இருக்கும்போது பள்ளிக்கூடத்துலேருந்து வரும்போது ஒரு நாள் திடீர்னு பார்த்தா அந்த மாதிரி தான் வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க தாத்தாவை வந்து நடு வீட்டில் படுக்க வச்சுருக்காங்க. உடனே எப்போவும் போல் தாத்தா கிட்ட போய் விளையாடுறதுக்கு ஓட போயிருக்கான். உடனே எல்லாரும் அவனை பிடிச்சி நிறுத்திட்டு, இல்லை போவாத அப்படின்னு சொல்லி அவனை தனியாக ரூமில் கூப்பிட்டு போய் அவனை உட்கார வச்சு, இல்லை என்னை விடுங்க, நான் போய் தாத்தா கிட்ட விளையாடணும் அப்படின்றான். இல்லைப்பா, தாத்தா போயிட்டார். தாத்தா போயிட்டாருன்றீங்க, இங்கே தான் படுத்திருக்காரே. உங்களுக்கு சொல்ல தெரியல. அப்போது இத்தனை நாள் அந்த பையன் தாத்தாவை பார்த்ததே கிடையாது. ஏன்னா இப்போ போயிட்டாருன்றாங்க. தாத்தாவை பார்த்துருந்தா அவனுக்கும் தெரியும் இல்லை அவர் போயிட்டாருன்னு. ஏன்னா அவன் பார்த்ததெல்லாம் இது வரைக்கும் அந்த உடல் மட்டும்தான். அதனால தான் அவன் நினைக்கிறான் இங்கே தானே தாத்தா இருக்கிறார் அப்படின்னு. புரியுறதா?
நம்ம கண்ணால் பார்க்குறது இந்த உடலை மட்டும்தான். அதனால தான் போயிட்டார் அப்படின்னா நீங்கள் போய் கேட்கலாம், என்னங்க போயிட்டாருன்றீங்க, இங்கே தானே படுத்திருக்காருன்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க? யாருக்கும் பதில் சொல்ல தெரியாது. என்னடா பைத்தியக்காரத்தனமாக கேள்வி கேட்குறேன்னு உங்களை தான் விரட்டுவாங்க. ஆனால் உண்மையிலே யார் பைத்தியக்காரன்? பதில் சொல்ல தெரியாத எல்லாரும் தான். மீறி போனால் உயிர் போயிடுச்சுமா. உயிர்னா என்னப்பா கேட்டு பாருங்க. உயிர்னா என்ன? என்ன சைஸில் இருக்குது, என்ன ரூபத்தில் இருக்குது? நம்மளை மாதிரி கை கால் இருக்கா அதுக்கு? நம்மளை மாதிரி பேசுமா? இதை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? உயிர்ன்றீங்களே, உயிரை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு? எதுவும் தெரியாது. அதனால தான் கிருஷ்ணர் இங்கே பகவத்கீதையில் பேசுகிறார். ஏற்கனவே 2வது அத்தியாயத்தில் கிட்டத்தட்ட ஒரு 30 ஸ்லோகங்கள் ஆத்மாவை பற்றி பேசியிருக்கிறார். இப்போ மறுபடியும் இங்கே அர்ஜுனன் கேட்டதுக்காக ஆத்மாவை பற்றி சொல்கிறார். நிர்த்தியமானது, பகவானுக்கு கீழ்ப்படிந்த சேவகன் அப்படின்றத சொல்கிறார். ஸோ அப்போது ஆத்ம ஞானம் அப்படின்றது மனித வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமானது. நம்ம இதை தெரிஞ்சிக்காம ஆன்மீக வாழ்க்கையில் ஒருபடியும் முன்னேற்றம் அடைய முடியாது. முதல் படியே இது தான். இது இல்லாத ஆன்மீக ஞானமே கிடையாது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இன்றைக்கி பெரும்பாலான மக்கள் ஆன்மீகன்ற பேரில் எத்தனையோ இயக்கங்கள் இருக்குது, எத்தனையோ குருமார்கள் இருக்காங்க, எத்தனையோ போலியான ஆன்மீக இயக்கங்கள் இருக்காங்க. எல்லாம் போயிட்டு நான் தியானம் பண்ணுறேன், நான் அதை பண்ணுறேன், நான் இதை பண்ணுறேன் அப்படின்ட்டு நேரத்தை வீணடிச்சிட்ருக்காங்க, பணத்தை வீணடிச்சிட்ருக்காங்க, அறியாமையை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி மத்தியானம் ஒரு 2-2:30 மணிக்கு எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. ஆந்திராவை சேர்ந்தவர், இப்போ சென்னையிலே குடியிருக்கிறார். திருமணமாகி 2 குழந்தைங்க இருக்காங்க. திடீர்னு அவங்களுடைய மனைவி ஏதோ ஒரு குருஜியோட தொடர்புக்கு அவங்க ஏதோ தீட்சா வாங்கிட்டேன்னு சொல்லிவிட்டு திடீர்னு நான் இனிமேல் பிரம்மச்சாரியம் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு குடும்பம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம்னு சொல்லிவிட்டு அவங்க போய் தனியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் புலம்புறார். உண்மையிலேயே அப்போ தான் நான் யோசித்தேன், மக்கள் எந்த அளவுக்கு ஒரு சென்டிமெண்ட்டான நிலையில் இருக்காங்க. உண்மையிலேயே ஆன்மீகம்னு யார் எதை பேசினாலும் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. நம்ம சாதாரணமாக ஒரு சின்ன ஒரு இருசக்கர வாகனம் பழுது பார்க்கணுன்னா கூட அதை சரி செய்து கொடுக்கக்கூடிய அந்த மெக்கானிக்காக அந்த மையம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சர்வீஸ் சென்டரான்னு பார்க்குறோம் இல்லையா? நீங்கள் ஒரு ஹீரோ ஹோண்டா பைக் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த நிறுவனத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சர்வீஸ் சென்டரான்னு பார்த்து தான் அந்த வண்டியை கொண்டு போய் சர்வீஸ் போடுறீங்க. நீங்கள் உடம்பு சரியில்லை, உடம்பு அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படின்னா யாரோ ஒருத்தர் கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணி உடலை நூலை வச்சு தைச்சி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்கன்னா போய் ஓகே படுத்துருவீங்களா? ஹாஸ்பிட்டலில் போனால் 50,000 1 லட்சம் செலவாகும், இவர் 200 ரூபாய்க்கு பண்ணி கொடுக்குறேன்றாரு. போய் படுத்துருவீங்களா? அந்த மாதிரி ஆள்கிட்ட போய் சிகிச்சை எடுத்துக்குவீங்களா? மருத்துவம் படிக்காதவர் அப்படின்னு தெரிஞ்சும் அவர்கிட்ட நீங்கள் போய் சிகிச்சை பெறுவீங்களா? இல்லை. எதுக்கு மருத்துவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட, அரசு அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவர் அப்படின்னு அவங்களோட அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாம் போட்டிருப்பாங்க. நீங்கள் டாக்டர் இது முன்னாடி பார்த்தீங்கன்னா
ஏன்? ஏன்னா அங்கே எங்கே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மையமோ எங்கே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மருத்துவர் இருக்காரோ அவங்க தான் நம்மளுடைய பிரச்சனையை தீர்க்க முடியும். இங்கே ஏதோ ஒரு சர்வீஸ் சென்டரில் வண்டியை கொண்டு போய் விட்டிங்கன்னா, சைக்கிள் மெக்கானிக்கிட்ட கொண்டு போய் நீங்கள் பைக்கு விட்டிங்கன்னா அவருக்கு சைக்கிள் தான் தெரியும், பைக்கில் என்ன இருக்குது எது இருக்குதுன்னு தெரியாது. அவர் எதையோ கலட்டி எதையோ மாற்றி எதையோ பண்ணி விடுவார், இன்னும் பல பிரச்சனைகள் அதிகமாகும். அதனால் அதே மாதிரி தான் மருத்துவர்கிட்ட, அங்கீகரிக்கப்படாத ஒரு மருத்துவர்கிட்ட போட்டிங்கன்னா இன்னும் பல பிரச்சனைகள் அதிகமாகும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக பாருங்கள், குறிப்பாக நம்ம இந்தியாவில் ஆன்மீகம்னு வந்துட்டால் யார் வேணால் அவங்க அத்தாரிட்டி ஆகிடுறாங்க. திடீர்னு நாளைக்கு நீங்கள் கொஞ்சம் தாடியை வளர்த்துக்கிட்டு தலையில் ஒரு தலைப்பா கட்டிக்கிட்டு அப்படி ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லி அப்படியே கை காட்டி ஒரு 500 போஸ்டர் அடித்து ஊர் பூரா நீங்கள் விளம்பரப்படுத்தி ஒரு பெரிய மாநாடு நடத்துகிறோம், நம்ம வந்து ஒரு பெரிய கூட்டம் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்தி பாருங்கள், கொஞ்சம் பேராவது வருவாங்க. அது நம்புறதுக்கும் ஆள் இருக்குது. நீ வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நடக்காத விஷயம் கிடையாது இல்லையா? இது மாதிரி எத்தனையோ பேர் வந்திருக்காங்க, எத்தனையோ பேர் போயிட்டாங்க, அது வேறு விஷயம். அப்படின்னா என்ன அர்த்தம்? மக்கள் நமக்கு ஒரு குரு வேணும், நம்ம வந்து ஒரு ஆன்மீக பாதைன்றது வந்து நல்ல விஷயம், நம்ம ஒழுக்கத்தை கற்றுக்கலாம், நம்ம நல்லா வாழலாம், அல்லது ஈவன் பௌத்திக தேவைகளை வேண்டி கூட வராங்க. பெரும்பாலானவங்க நமக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும், நம்ம வியாதி குணமாகும், அல்லது நம்ம தொழில் விருத்தி அடையணும், இப்படி பல காரணங்களுக்காக மக்கள் அணுகுறாங்க. ஆனால் அந்த மக்களுடைய சென்டிமெண்ட்டை துஷ்பிரயோகம் பண்ணுறதுக்குன்னே இந்த மாதிரி போலி ஆசாமிகள் மக்களை ஏமாத்துறதுக்குன்னே காத்துட்ருக்காங்க. இந்த மாதிரியான மக்கள் ஏமாந்து போகிறாங்க. இப்போ போன வாரம் வரும்போது இன்றைக்கும் கூட 2-3 பேனர் வழியில் இருந்து பார்த்தேன், அம்மா அம்மா அம்மான்னு. என்னமோ கரூருக்கே இது வரைக்கும் யாருமே அம்மாவே இல்லை. அது மாதிரி அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளவு சென்டிமெண்ட்டாக இருக்காங்க மக்கள். யார் அதிகாரம் வாய்ந்தவங்க, யாருக்கு என்ன அதிகாரம் இருக்கு? இப்போ நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி மக்களை பின்பற்றக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, யாருக்காவது இந்த இந்த அடிப்படை அறிவு இருக்கா? ஆத்மான்னா என்னன்றதை கேட்டு பாருங்கள். யாருக்கும் இந்த பேசிக் நாலேஜ் கூட இருக்காது. ஆனால் கிருஷ்ணர் சொல்கிறார், இது ஆரம்ப பாடம், பகவத்கீதையே ஆரம்ப பாடங்கிறார். ஆன்மீக வாழ்க்கையில் இன்னும் நம்ம அடைய வேண்டிய உயரம் ரொம்ப பெருசு. ஆனால் பகவத்கீதையே ஆரம்ப பாடம்னா அதில் ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் முதல் பாடமே. ஆனால் அதுவே இன்றைக்கி இந்த பேரளவிலான ஆன்மீக சாமியார்கள்ட்டையோ அல்லது அவங்கள பின்பற்றவர்கள்ட்டையோ போய் கேட்டிங்கன்னா யாருக்கும் இதை பற்றின எந்த அறிவும் கிடையாது. யார் வேணால் இன்றைக்கி அதிகாரி ஆகிடுறாங்க, யார் வேணால் இன்றைக்கி குருவாகிடுறாங்க, யார் வேணால் இன்றைக்கி கடவுளுடைய அவதாரம்னு சொல்லிக்கிறாங்க. இதெல்லாமே மக்களுடைய சென்டிமெண்ட்டை மிஸ்யூஸ் பண்ணுறது. ஏன்னா மக்கள் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் முன்னாடி சொன்ன மாதிரி பெரும்பாலும் பல பிரச்சனைகள்லேருந்து விடுபடுறதுக்கு யாராவது வழி சொல்லணும், அல்லது பணம் சம்பாதிக்கிறதுக்கு யாராவது வழி சொல்லணும், அப்படி தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அது எதுவுமே ஆன்மீகமே கிடையாது. இப்போ உடலில் எனக்கு முதுகுவலி இருக்குது, எனக்கு கேன்சர் இருக்குது, எனக்கு அது இருக்குது, இது சரியாகணும் அது சரியாகணும்னு போய் யாரையாவது அணுகிறேன் அப்படின்னா அது ஆன்மீகமாக்க முடியுமா?
அது பெரிய என்ன சாதுவாக இருக்கலாம், பெரிய சன்னியாசம் இருக்கலாம், மிகப்பெரிய ஆன்மீக இயக்கத்தை நடத்திட்டு இருக்கிறவராக இருக்கலாம். அவர் ஆசீர்வாதம் பண்ணுறார், சரியாகுது சரியாகலை, ஆனால் அது ஆன்மீகமாகுமா? கிடையாது. ஏன்னா அது ஆத்மாவோட சம்பந்தம் இல்லாத விஷயம், அது வெறும் இந்த சரீரத்துக்கான விஷயம். உண்மையிலேயே அது ஆன்மீகமாக இருந்தால் முதல்ல அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க, இங்கே பாருங்கள், உங்களுக்கு இந்த பௌதிக சரீரம் இருக்கிறதே உங்களுடைய கர்ம வினையின் காரணமாக தான். அதனால தான் நீங்கள் இந்த பௌதிக சரீரத்தில் இருக்கீங்க. பௌதிக சரீரம்னாலே துன்பமயமானது தான், துன்பங்கள் வரதான் செய்யும். இதிலிருந்து நிரந்தரமாக விடுபடணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல நீங்கள் ஆன்மீக அறிவை வளர்த்துக்கணும். முதல்ல நீங்கள் இந்த உடல் கிடையாது, ஆத்மா. ஆத்மான்றது பகவானுடைய நித்தியமான அம்சம். பகவானுக்கு சேவை செய்ய வேண்டியது தான் ஆத்மாவோட கடமை. இந்த உலகத்தில் சுக துக்கங்கள் எது வந்தாலும் அதை சகிச்சு கொண்டு பகவத் சேவையில் நம்மளை ஈடுபடுத்திக்கிறது தான் பக்தி. இதை இன்னைக்கு யாராவது சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா ஒருத்தரும் கிடையாது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக நமக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நம்ம மிகப்பெரிய பாக்கியவான்கள். சாஸ்திரம் சொல்வது, குரு கிருஷ்ண கிருபாய் பாய் பக்தி லதா பீஜ். பக்தி லதா அப்படின்ற அந்த செடி வளர்கிறதுக்கு விதை நம்ம இதயத்தில் விதைக்கப்படுது அப்படின்னா அது எப்படி கிடைக்கிறது? குரு கிருஷ்ண கிருபாய் பாய், குரு மற்றும் கிருஷ்ணருடைய கருணையினால் நமக்கு அது கிடைக்கிறது. குருன்னா யார்? அதில் சொன்ன மாதிரி பெருசாக தலைப்பை கட்டியிருக்கிறாரு அதனால் குரு இல்லைங்க. இவர் பெரிய தாடி வச்சுருக்கிறாரு இல்லைங்க. இவர் பெரிய ஸ்போர்ட்ஸ் ஷூஸ்லாம் போட்டுக்கிட்டு பெரிய ஸ்போர்ட் பைக்கெலாம் ஓட்டுறாரு அதனால் இவர் குரு. இதெல்லாம் குருவுக்கான அடையாளமாக எங்கேயாவது சாஸ்திரம் சொல்லியிருக்கா? இல்லை. தஸ்மா குரும் பிரபத்தியத்த ஜிக்யாசு ஸ்ரேய உத்தமம். குரு அப்படின்னா ரெண்டு விஷயங்கள். ஒன்று, பிரம்மனை அறிந்தவர்களாக இருக்கணும். ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். இங்கே கிருஷ்ணர் பிரம்மத்தை பற்றி விவரிக்கிறார். பிரம்மன்னா என்ன? ஸோ பிரம்மத்தை தெளிவாக அறிந்தவராக இருக்கணும். ரெண்டாவது ஸ்ரோத்ரியம். ஸ்ரோத்ரியம்னா ஸ்ருதி. ஸ்ருதி ஞானத்தை, வேத ஞானத்தை அதிகாரப்பூர்வமான அங்கீகரிக்கப்பட்ட குருவிடமிருந்து கேட்டவராக இருக்கணும். அவர் தான் குரு. அப்படிப்பட்ட குருவை ஜிக்யாசு ஸ்ரேய உத்தமம் நம்ம கண்டிப்பாக அணுகியே ஆகணும். இந்த மனித சரீரத்தினுடைய சிறப்பம்சமே என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதுக்கு, நிரந்தரமாக நம்ம இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுறதுக்கு நம்ம ஒரு குருவை அணுகியே ஆக வேண்டும். குரு அதுக்காக தான் நம்ம அணுகணுமே ஒழிய, எனக்கும் ஒரு குரு இருக்கிறார். பிரபா சொல்லுவார், எல்லாரும் நாய் வளர்க்குறாங்க, இன்றைக்கி ஃபேஷன் ஆகிடுச்சு. எல்லாருக்கிட்டையும் நாய் இருக்கிற மாதிரி நானும் ஒரு நாய் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாருக்கும் குரு இருக்காங்க, எனக்கும் குரு இருக்கிறார். ஃபேஷனுக்காக குருவை ஏற்றுக்கக்கூடாது. அப்படிப்பட்டவங்க குருக்கிட்ட போகவே கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. குருவை எதுக்காக அணுகணும்? தத்விதி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவியா உபதேக்ஷந்தே ஞானம் ஞானின தத்துவ தர்ஷனா. குருன்றவர் தத்துவ தர்ஷன, உண்மையை அறிந்தவர். அவர் நமக்கு உண்மையை சொல்லிக் கொடுப்பார். எப்போ உண்மையை சொல்லிக் கொடுப்பார்? தத்விதி பிரணிபாத்தேன. முதல்ல பிரணிபாத்தன்னா முதல்ல அவர்கிட்ட போய் சரணடைஞ்சிடணும். குருவே சரணம், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுபடி நான் நடக்கிறேன். பரிப்பிரஷ்னேன்னு கேள்விகள் கேட்கணும், சவால் விடக்கூடாது. கடவுளை காட்டுங்க நான் நம்புகிறேன் அப்படின்னா அது சவால்.
குரு நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? எனக்கு எது சரி எது தவறுன்னு தெரியல, தயவு செஞ்சு விளக்குங்க. அர்ஜுனன் என்ன பண்ணுறான்? சிஷ்யஸ்தேகம் சதிமாம் தாம் பிரபன்னம். நான் உங்களுடைய சிஷ்யனா இப்போ உங்கள்கிட்ட சரணடைகிறேன். பிரபன்னம், நான் உங்கள்கிட்ட சரணடைகிறேன். தயவுசெய்து எது சரி எது தவறுன்றதை சொல்லுங்கள். எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, வாயெல்லாம் உலர்ந்து போச்சு, நடுக்கமாக இருக்குது, என்ன பண்ணணும்னு தெரியல. நான் இத்தனை காரணங்களை முன் வைக்கிறேன், ஆனால் நீங்கள் அதெல்லாம் கேட்டுட்டு அதெல்லாம் காதிலே விழாத மாதிரி திரும்ப திரும்ப சண்டை போடுன்னு மட்டும் ஒரே வார்த்தையை திரும்பி திரும்பி சொல்லிகிட்டே இருக்கீங்க. எனக்கு என்ன பண்ணுறது தெரியல. ஏன்னா அது வரைக்கும் அர்ஜுனன் கிருஷ்ணரை நண்பனாக பார்த்துட்டு இருந்தான். ஸோ நண்பர்களுக்கு மத்தியில் நீங்கள் உபதேசம் பண்ணனா அதை ஏற்றுக்கவும் செய்வாங்க, ஏற்றுக்காமையும் போவாங்க. போடா நீ சொன்னால் நான் கேட்கணுமா, அப்படி போகிறதும் உண்டு இல்லையா? நண்பர்கள் சொல்லி எல்லாத்தையும் சீரியஸாக எடுத்துக்குவாங்களா என்ன? நண்பர்களுக்கு இடையிலான உறவு அது ஒரு அளவுக்கு தான் இருக்கும். அங்கே சீரியஸான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண முடியாது. அதனால தான் அர்ஜுனன் என்ன பண்ணுறான், அந்த உறவை மாற்றுறான். இதுவரைக்கும் நான் நண்பன் நினச்சி கிருஷ்ணர் எனக்கு உண்மையிலேயே அவர் என்னமோ சொல்ல வர்றாரு, ஆனால் சொல்ல மாட்டேங்கிறார். ஏன்னா நான் இப்போ நண்பனாக பார்க்கறதுனால ஏற்றுக்கோனா ஏற்றுக்க மாட்டேனோ தெரில. ஸோ அதனால் அர்ஜுனன் என்ன பண்ணுறான், சிஷ்யஸ்தேகம், நான் உங்களுடைய சிஷ்யனாகிறேன். சுவாமி பிரபன்ன, நான் உங்கள்கிட்ட சரணடைகிறேன். எனக்கு எது சரி எது தவறுன்றதை இப்போ சொல்லுங்கள். இம்மீடியட்டாக அந்த அந்த அர்ஜுனன் அதை சொன்ன அடுத்த நிமிஷமே கிருஷ்ணர் என்ன சொல்கிறார், என்ன நீ முட்டாள் மாதிரி பேசுகிற, உடனே கண்டிக்கிறார். அது வரைக்கும் அப்படிலாம் கண்டிக்கவே இல்லை. அறிவாளி மாதிரி பேசுகிற, ஆனால் உன்னுடைய செயல் அறிவாளித்தனமே இல்லையே, முட்டாள்தனமாக இருக்கே. படித்த பண்டிதன் மாதிரி நீ சாஸ்திரம் எல்லாம் மேற்கோள் காட்டுற. ஒரு அறிஞன் வாழ்பவர்களுக்காகவோ மாண்டவர்களுக்காகவோ வருந்த மாட்டான், ஆனால் நீ வருத்தப்படுறியே. அப்போ நீ அறிஞனே கிடையாது, நீ படித்தவனே கிடையாது, ஆனால் சாஸ்திரத்தெல்லாம் மேற்கோள் காட்டுற பெரிய பண்டிதன் மாதிரி. முட்டாள்னு மறைமுகமாக திட்டுறார். முட்டாள்ன்ற வார்த்தையை பயன்படுத்தலை, ஆனால் அதுதான் சொல்கிறார். அப்போது குருன்றவர் நம்மளை முதல்ல நம்மகிட்ட இருக்கக்கூடிய குறையை, நம்ம செய்யக்கூடிய தவறை சுட்டி காட்டி அதை திருத்துறார். அவர் தான் குரு. ஆனால் இந்த போலி ஆசாமிகள்கிட்டெல்லாம் மக்கள் போய் என்ன கேட்குறாங்க, முன்னாடி சொன்ன மாதிரி வியாதியிலேருந்து குணமடையணுன்றாங்க. உண்மையான குருவாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, என்னங்க இவ்வளோ ஊர் முழுக்க இவ்வளோ ஹாஸ்பிட்டல் இருக்குது, அவங்களெல்லாம் விட்டுட்டு என்கிட்ட என்ன குணமாகணும்னு கேட்குறீங்க? அதுதான் உண்மையான குரு சொல்லுவார். குரு அதுக்காக குரு தேவையில்லை, வியாதி குணப்படுத்துறதுக்கு குருவாக இருக்கார். குரு அதுக்கு அவசியம் இல்லை. அல்லது வியாபாரம் விருத்தி ஆகணும், ஆசீர்வாதம் பண்ணுங்க. சில பேர் வருவாங்க, சுவாமி ஆசீர்வாதம் பண்ணுங்க. எதுக்குங்க ஆசீர்வாதம்? சொல்ல தெரியாது, அப்படியே திருன்னு முழிப்பாங்க. பிரபுபாதர் இங்கே சென்னை வந்திருந்தார். அவருடைய பிரச்சாரத்தின் போது சென்னை வந்துட்டு நெல்லூரில் சில நிகழ்ச்சிகள் ஆந்திராவில். ஸோ அங்கே போயிட்டுருக்கும்போது ரயிலில் பயணம் பண்ணிகிட்ருக்காங்க சீடர்கள் கூட. அப்போது சில பேர் வந்தாங்க, பார்த்துட்டு நம்ம மக்கள் தான் என்ன யாராவது சாமின்னு பார்த்துட்டா உடனே ஓடி போய் சாமி ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு காலில் விழுந்து ஆசீர்வாதம் கேட்குறாங்க. பிரபுபாதர்கிட்ட அந்த மாதிரி கேட்ட உடனே பிரபுபாதர் சொன்னார், தன்னுடைய சீடர்கள் எல்லாம் அமெரிக்கா ஐரோப்பிய சீடர்கள் எல்லாம் இந்த மாதிரி தலையை நல்லா மழியாக வளைச்சிட்டு குடிமை வச்சுக்கிட்டு எல்லாம் காய் உடுத்திக்கிட்டு கையில்
தண்டமெல்லாம் வச்சுட்டு நிற்கிறாங்க. சில சன்னியாசி சீடர்களும் இருந்தாங்க, மற்ற சீடர்களும் இருந்தாங்க. அவங்க தலையை காட்டி, இதுதான் என்னுடைய ஆசீர்வாதம், இந்த மாதிரி ஆகணுமா, நான் ஆசீர்வாதம் பண்ணிட்டோமா அப்படின்ன உடனே அவங்க அப்படியே வந்த வேகத்தில் திரும்பி ஓடி போயிட்டாங்க. ஆனால் பாருங்கள், எவ்வளோ பெரிய பாக்கியம். அவ்வளோ பெரிய ஒரு மகா பாகவதர்கிட்ட இருந்து இந்த மாதிரி உங்களை நான் பக்தனாக்குறேன், உங்களுக்கு நீங்கள் பக்திக்கு வேணுமா அப்படின்னு அவர் கேட்குறார். அதுக்கு ஆசீர்வாதிக்கிறேன்றார். ஆனால் இந்த மக்கள் எனக்கு பக்தி வேணாம், பணம் கொடுங்கங்கிறாங்க. அதுக்கு எதுக்கு குரு? குரு அதுக்கு அவசியமே கிடையாது. பணத்தை வச்சு என்ன பண்ணுவ? வைகுண்டத்துக்கு எடுத்துகிட்டு போவியா? வைகுண்டத்தில் இங்கே இருக்கிற பணம் செல்லுமா? இங்கே இருக்கிற பணம் இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற நாட்டுக்கு கொண்டு போனாலே செல்லாது. அந்தந்த நாட்டு பணத்தை தான் அங்கே எங்கே பயன்படுத்த வேண்டியிருக்கு. இங்கே வைகுண்டத்துக்கு கொண்டு போய் என்ன பிரயோஜனம்? முதல்ல கொண்டு போக முடியாது, அப்படியே கொண்டு போனாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. அப்போ நீங்கள் அந்த வர்ற பணத்தை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுவீங்கள்ல, அப்போ பணத்தை வச்சு எங்கே நீங்கள் அனுபவிக்க முடியும்? இங்கே தான் அனுபவிக்க முடியும். அப்போ அந்த பணத்தை கேட்குறதுனால நீங்கள் குருக்கிட்ட என்ன கேட்குறீங்க? நான் மறுபடியும் இந்த உலகத்திலே பிறக்கணும், மறுபடியும் நான் பிறப்பு இறப்பு முதுமை நோய்ன்ற இந்த சுழற்சியில் சுற்றிக்கிட்டே இருக்கணும், இதிலிருந்து நான் வெளியேறக்கூடாதுன்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா? நோய் குணமாகணுன்னா என்ன பண்ணுவீங்க? நோய் குணமானதுக்கப்புறம் கிருஷ்ணா என்ன குணப்படுத்திட்டீங்க, இனிமேல் உங்கள் திருவடியை சரணம் அப்படின்னு சொல்லி வந்து முழுமையாக சரணடைஞ்சிட இல்லை. இன்னும் எப்படி என்ஜாய் பண்ணுறது? வியாதி இருக்கிற வரைக்கும் அனுபவிக்க முடியல. சரி, இப்போ வியாதி தான் சரியாகி போச்சு. சப்போஸ் ஒருத்தருக்கு பார்வை இல்லை, கண் இல்லாமல் எனக்கு கண்ணை கொடுன்னு கேட்குறாரு. சரின்னு பகவான் கண்ணை கொடுத்துட்றாரு. என்ன பண்ணுவார்? நேற்று வரைக்கும் வீட்டில் டிவி இருந்திருக்காது, ஏன்னா இவருக்கு கண்ணே இல்லையே, டிவி வச்சு என்ன பிரயோஜனம்? முதல் நாள் கண்ணனை வந்த உடனே முதல்ல பெருசாக டிவி கொண்டு வந்து வச்சுருவார். என்ன பார்ப்பார் டிவியில்? காம குரோத லோப மோக மத மத்சர எல்லாம் குப்பை. அதானே இருக்குது டிவியில். என்ன இருக்குது? காமமும் குரோதமும் பெரும்பாலும் இன்றைக்கி அதுதான் இருக்குது. ஒன்றே பெரிய பெரிய வன்முறை காட்சிகள் இருக்குது, இல்லைன்னா ஆண் பெண் பாலினத்தை ஈர்க்கிறதுக்கு எவ்வளவு கேவலமான முறையில் காட்சிகளை படம் பிடிக்க முடியுமோ அதை படம் பிடித்து காட்டிகிட்டு இருக்காங்க, காமத்தை வளர்க்குறாங்க. ஸோ இதுதான் மக்களுக்கு என்ன நம்மளுடைய நன்மை என்னன்றதே தெரியறதில்லை. நம்ம குருக்கிட்ட போனால் என்ன கேட்கணும், எது நமக்கு நன்மையை கொடுக்கும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. முதல்ல நாம் யாருன்றதே தெரியல, அதனால தான் நமக்கு எது நன்மை கொடுக்குன்றது தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. நான் இந்த உடல் நினைக்கும் போது அப்போ இந்த உடலை திருப்திப்படுத்துறதுக்கு என்ன தேவையோ அதுதான் அவங்க முக்கியம்னு நினைக்கிறாங்க. அதனால தான் இந்த மாதிரியான போலி சாமியார்களை பின்பற்றக்கூடியவங்க யாருமே எந்த பாவ செயல்களிலிருந்து விடுபடுறது கிடையாது, எந்த நல்ல குணங்களையும் வளர்த்துக்கிறது கிடையாது, எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. முன்னே இருந்ததை விட இன்னும் அதிகம் புலனின்பத்தை அதிகமாக அனுபவிக்கிறதுக்கு தான் முயற்சிப்பாங்களே ஒழிய எதையும் விடுறது கிடையாது. ஆனால் உண்மையான குரு நம்ம இதயத்தை தூய்மைப்படுத்த பார்க்குறார். நம்ம செய்யக்கூடிய பாவ காரியங்களை, தவறான காரியங்களை நிறுத்த சொல்கிறார். பிரபுபாதர் அமெரிக்காவுக்கு வந்த புதுசில் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் கேட்டாங்க, சுவாமி நீங்கள் என்ன சொல்லிக் கொடுக்க போகிறீங்க, உங்களுடைய கொள்கை என்ன, உங்களுடைய தத்துவம் என்னன்னு கேட்டபோது பிரபுபாத் சொன்னார், நான் ஆன்மீகத்தை சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஆன்மீகம்ன்றது இறைவனுடைய நாமத்தை உச்சரிக்கிறது மூலமாக இறைவன் மீதான அன்பை வளர்த்து கொண்டு ஒருவர் அவருடைய
கருணையை பெற முடியும். அந்த விதத்தில் அவருடைய கருணையால் ஒருத்தர் இந்த பௌதிக வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு விடுதலை பெற முடியும். ஸோ அதுக்கு தன்னுடைய வாழ்க்கை தூய்மையான வாழ்க்கையை வாழணும். வாழ்க்கை களங்கமில்லாத பாவமில்லாத வாழ்க்கையாக இருக்கணும். அதனால் மாமிசம் சாப்பிடக்கூடாது, போதை பழக்கம் கூடாது, தகாத பாலுறவு கூடாது, சூதாட்டம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னார். என்னது, மாமிசம் சாப்பிடக்கூடாதா, சூதாடக்கூடாதா, போதை பழக்கம் கூடாதா, தகாத பாலுறவு கூடாதா? அப்போ வாழ்க்கைன்னு எங்கெங்க இருக்குது? என்னங்க அப்போ வாழ்கிறதுல என்னங்க அர்த்தம் இருக்குது? இதெல்லாம் இல்லாமல் எப்படிங்க வாழ முடியும் அப்படின்னாங்க. ஆனால் அதே மக்கள் காலப்போக்கில் ஆச்சரியமாக கேட்டாங்க பிரபுபாட்ட, எப்படி இது சாத்தியமாச்சு? இன்னும் சொல்லணுன்னா அங்கே இருந்த பெரிய பெரிய கிறிஸ்தவ சர்ச்சில் இருக்கிற பாதிரியார்கள்லாம் இதே மாதிரி தான் ஆரம்பத்தில் பிரபுபாட்ட பேசினாங்க. இதெல்லாம் விட்டுட்டு இவங்க எப்படிங்க வாழ முடியும்? நீங்கள் இதெல்லாம் விட சொன்னால் நாங்களே விட மாட்டோம், நாங்கள் சர்ச்சில் இருக்கிற பாதிரியாராக இருக்கிற நாங்களே இதெல்லாம் விட்டுட்டு இருக்க முடியாது, நீங்கள் இவங்கள போய் விட சொன்னால் இவங்க எங்கே விட போகிறாங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. என்னங்க இவங்க எல்லாம் இந்த இளைஞர்கள்லாம் இதே ஊரில் தான் இருக்காங்க, இந்த சர்ச்சுக்கு ஒரு நாளும் வந்தது கிடையாது. ஆனால் இதே சர்ச்சு இப்போ நீங்கள் ஹரே கிருஷ்ணா, ஏன்னா நிறைய சர்ச்சை வந்து எல்லாம் இழுத்து மூடினாங்க, ஏன்னா யாரும் வரதில்லைன்னு சொல்லி. பக்தர்கள் என்ன பண்ணாங்க, நிறைய இடங்களில் இன்றைக்கும் கூட நீங்கள் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இஸ்கான் கோயிலாக, ஹரே கிருஷ்ணா கோயிலாக இருக்கிற இடம்லாம் சர்ச்சாக இருந்ததாக இருக்கும் நிறைய இடங்களில். ஸோ இதே சர்ச்சில் வந்து நாங்கள் பிரார்த்தனைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது ஒருத்தரும் வரமாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி இடம் இல்லை, அந்த அளவுக்கு இவ்வளவு கூட்டமாக வந்து நிற்கிறாங்க. அதுவும் எல்லா இளைஞர்களும் இளம் பெண்களுமாக இருக்காங்க. எப்படி இவ்வளோ பேர் வந்தாங்க? பிரபுபாதர் அதே தான் சொன்னார். எப்படி இவங்க எல்லாம் விட்டாங்க? எல்லாத்தையும் இந்த கட்டுப்பாடு விதிமுறைகளை எப்படி கடைபிடிக்கிறாங்க? சத்வம் சஞ்சாயத்தே ஞானம். கொஞ்சம் கொஞ்சமாக சத்துவ குணத்தை வளர்க்கறதுக்கு அவர் சொல்லி கொடுத்தார். அதுதான் உண்மையான ஒரு குருவோட வேலை. தமோ குணத்திலிருந்து ரஜகுணத்துக்கு மேம்படுத்தி கொண்டு வந்து, ரஜகுணத்திலிருந்து சத்துவ குணத்துக்கு கொண்டு வந்து, சத்துவ குணத்திலிருந்து ஆன்மீக வாழ்க்கைக்கு அவங்கள கொண்டு வரார். எல்லாரும் ஆரம்பத்தில் வரும்போதே வந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வரணுன்னா அது சாத்தியம் இல்லை, யாருமே நம்மளால் அதை செய்ய முடியாது. ஆனால் உண்மையை தெரிஞ்சுக்கணும், நம்ம உண்மையான வாழ்க்கை வாழணும்னு விருப்பப்பட்டோம்னா நம்மளால் மாற்றம் அடைய முடியும். முதல்ல நமக்குள்ள ரொம்ப கிராஸாக இந்த வெளிப்படையாக தெரியக்கூடிய இந்த மாமிசம் சாப்பிட்றது, சூதாட்டம், போதை பழக்கம், இதெல்லாம் அப்பட்டமா வெளியில் தெரிகிற விஷயம். இதெல்லாம் பாவகரமானது தெரிஞ்சுமே நம்ம செஞ்சிட்ருக்குறோம். இது எல்லாத்தையும் நம்மளால் எளிதாகவே விட முடியும். எப்படி? ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த நாம உச்சாரணை என்ன பண்ணுது? சேத்து தர்ப்பண மார்ஜம், இதயத்தை சுத்தப்படுத்துது. இதயம் சுத்தமாக சாத்தியம் இல்லாத விஷயங்கள் சாத்தியமானதாக ஆகிறது. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக, பூண்டு வெங்காயம் சாப்பிடக்கூடாது. பெரும்பாலான லேடிஸ், என்னது பூண்டு வெங்காயம் சாப்பிடக்கூடாதா? ரொம்ப ஹெல்த்தியானது, டாக்டரே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, அந்த மருத்துவ குணம் இருக்குது, இந்த மருத்துவ குணம் இருக்குது. எவ்வளோ ஆர்கியூமெண்ட். சாம்பார் வெங்காயம் இல்லாமல் சாம்பாரா எப்படிங்க வைக்கிறது? ஸோ இதெல்லாம் கடந்து வராங்க மக்கள், நம்ம பார்க்குறேன், கண்கூட பார்த்துட்ருக்கோம். சத்சங்கம் உண்மையான அறிவுன்றது அதுதான். எப்போ அறிவு வளருதோ அப்போ அவங்களுக்குள்ள நல்ல மாற்றங்களை வளரதை நம்ம பார்க்குறோம். உயர்ந்த சுவை கிடைக்கும்போது தாழ்ந்த விஷயத்தை அவங்களால கைவிட முடியுது.
இப்போது ஒரு வயசு 1.5 வயசு இருக்கிற குழந்தை வந்து விரல் சூப்புறான்னா அது ஒன்றும் ஆச்சரியப்படுற விஷயம் கிடையாது இல்லையா? நீங்கள் எடுத்து விட்டாலும் மறுபடியும் வந்து இந்தாண்டு திரும்பின உடனே மறுபடியும் கையை வச்சுக்குவான், அவன் சூப்பிட்டு தான் இருப்பான். ஏன்னா அந்த வயசில் அவனுக்கு அதுதான் டேஸ்டான விஷயம். இப்போ நம்ம சகர்ஷம் அர்ஜான பிரபு வந்து விரல் சூப்புவீங்களா பிரபுன்னு கேட்டால் என்ன நினைப்பாரு? என்ன பிரபு அவமானப்படுத்துறீங்க இவ்வளோ பேர் முன்னாடி கேட்டு. நீங்கள் யாராவது விரல் சூப்புறீங்களா? கேட்குறதுக்கே சிரிப்பாக இருக்குது நமக்கு. யார் செய்வாங்க அதை போய்? ஏன்? அப்போ நீங்கள் குழந்தையா இருந்தபோது யாருமே விரல் சூப்புனது இல்லையா? எல்லோரும் சூப்பினவங்க தானே. ஆனால் ஏன் இப்போ சூப்புறதில்லை? ஏன்னா இப்போது அதை விட இன்னும் பல விஷயங்களில் நமக்கு டேஸ்ட் வந்துருச்சு. நமக்கு சுவை தரக்கூடிய இன்னும் பல விஷயங்கள் நமக்கு தெரியுது. அதனால் உயர்ந்த சுவை கிடைச்சதுக்கப்புறம் தாழ்ந்த விஷயத்தை நம்மளால் ஈஸியாக கைவிட முடியுது. பையன் வளர வளர அவனுக்கு விளையாட்டு, அது இது, நண்பர்கள், படிப்பு அப்படின்னு பல விஷயங்கள் வரும்போது விரல் சூப்புறது அவனாக விடுறான் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த பக்தியில் நம்ம வந்து ஹரிகதா கேட்க கேட்க, ஹரிநாமத்தை சொல்ல சொல்ல, பக்தியில் சேவையில் ஈடுபட பக்தர்களுடைய சங்கத்தில் இருக்க பாகவதம் பகவத்கீதை படிக்க படிக்க இதெல்லாம் நம்மளை என்ன பண்ணுது? ஓ, இதெல்லாம் சரி, இதெல்லாம் தவறு, இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது, உண்மையான அறிவை கொடுக்கிறது. எது கிருஷ்ணரை திருப்திப்படுத்தும், எது கிருஷ்ணரை திருப்திப்படுத்தாது. ஸோ பக்தின்றது கிருஷ்ணருடைய திருப்திக்காக நம்ம செய்யக்கூடிய செயல். ஸோ இது கிருஷ்ணரை திருப்திப்படுத்தாதா? நியூஸ் பார்த்தா கிருஷ்ணரை திருப்திப்படுத்துமா? படுத்தாது. அரசியல் பேசினா கிருஷ்ணரை திருப்திப்படுத்துமா? திருப்திப்படுத்தாது. சினிமா பார்க்கலாமா? இல்லை. கிரிக்கெட் பார்க்கலாமா? இல்லை. இது எதுவுமே கூடாதுன்னா ஓகே, நோ நீட், தேவையில்லை, தூக்கி போடு. அப்போ எது கிருஷ்ணரை திருப்திப்படுத்தும்? பாகவதம் கேளு, பகவத்கீதா கேளு, ஹரிநாமத்தை சொல்லு, ஹரிநாமத்தை பிரச்சாரம் பண்ணு, கேட்ட பாகவதம் பகவத்கீதையை மற்றவங்ககிட்ட எடுத்து சொல்லு. இது திருப்திப்படுத்தும்? திருப்திப்படுத்தும். எவ்வளோ பண்ணலாம், எவ்வளோ வேணும், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணுங்க. இதுதான் ஆத்ம சந்தோஷத்தை கொடுக்கும். இதுதான் ஆத்மாவோட வேலை. இதுதான் ஆத்மாவோட இயற்கை. ஜீவரே ஸ்வரூபகோய் கிருஷ்ணரே நித்யதாஸ். நித்தியமாக ஜீவாத்மாவான நம்ம எல்லாரும் கிருஷ்ணருடைய சேவகன்றது தான் நம்முடைய ஸ்வரூப நிலை. இதை தெரிஞ்சுக்காம ஜீவாத்மானா என்ன, ஜீவாத்மானுடைய ஸ்வரூப நிலை என்ன, ஜீவாத்மாவை எது திருப்திப்படுத்தும், ஜீவாத்மா இந்த பௌதிக உலகத்திலிருந்து விடுதலை அடைறதுக்கான வழி என்ன, எல்லாம் பகவான் நமக்கு தெளிவாக பகவத்கீதையில் சொல்கிறார். இதை கேட்டுக்கிட்டு அதன்படி நடக்கிறது நடக்காது நம்ம கையில் இருக்குது, அவ்வளோதான். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்வி இருக்கா? ஆயர்குல சிறுவர்கள், இடையர்கள், கோபர்கள் பகவான் கூட விளையாடுறாங்க, பகவான் கூட உட்காந்து உணவு அருந்துறாங்க. அவங்கெல்லாம் பல கோடிக்கணக்கான பிறவிகள் புண்ணியம் செய்த ஆத்மாக்கள். ஆனால் நம்ம வந்து அட்லீஸ்ட் பகவான் கூட நேருக்கு நேர் பேசுகிற அளவுக்கு தகுதியை வளர்த்துக்கணும்னு பாகவத்தில் இருக்கு. இந்த தகுதிகள் என்னன்னு பிரபு? ஏற்கனவே நமக்கு பிரபுபாதர் கொடுத்துருக்காரு. பகவானை திருப்திப்படுத்துறதுக்கான வழிமுறைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆரம்பத்தில் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் இந்த விதி மார்க்கம் அப்படின்ற இந்த மார்க்கத்தில் சைத்தன்ய மகாபிரபு நமக்கு உபதேசம் பண்ணது எல்லாத்தையும் ஸ்ரீல ரூப கோஸ்வாமி பக்தி ரசாமிருத சிந்துன்ற புத்தகத்தில் நமக்கு கொடுத்துருக்கிறார். 64 விஷயங்கள் எதெல்லாம் செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாதுன்றதை. அதில் 5 ரொம்ப முக்கியமான விஷயங்களாக சொல்கிறார். சாது சங்கம், முதல்ல பக்தர்களுடைய சங்கம் இருக்கணும். ரெகுலராக எவ்வளோ முடியுமோ தினசரி, சாத்தியம்னா தினசரி நம்ம சத்சங்கத்தை எடுத்துக்கணும். ஏன்னா சத்சங்கம் இருந்ததுன்னா தான் நம்ம வந்து
நம்முடைய சாதனாவை சிறப்பாக செய்ய முடியும். ரெண்டாவது நாம கீர்த்தனம், ஹரே கிருஷ்ணா மந்திர ஜபம் வந்து தினசரி குறைஞ்சபட்சம் 16 சுற்றுக்கள் அப்படின்றது நமக்கு பிரபுபாதர் கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அதுபடி நம்ம குறைஞ்சபட்சம் அதிகபட்சமாக எவ்வளோ முடியுமோ நம்ம ஜபம் பண்ணலாம், அதில் தவறே கிடையாது. அந்த ஜபம் பண்ணுறதும் கவனத்தோட அபராதங்கள் இல்லாமல் அபராதங்களை தவிர்த்து தெளிவாக உச்சரித்து ஜபம் பண்ணணுன்றதை சொல்லி கொடுத்துருக்கிறார். ஸோ நாம கீர்த்தனம், சாது சங்க நாம கீர்த்தனம், பாகவத ஸ்ரவணம். ஸோ எல்லா இஸ்கான் கோயில்லையும் காலையிலையும் மாலையிலையும், காலையில் பாகவத உபன்யாசமும் மாலையில் பகவத்கீதை உபன்யாசமும் வந்து பிரபுபாதர் நமக்கு கொடுத்துருக்கிற ப்ரோக்ராம். எல்லா கோயில்லையும் அது நடக்கிறது. ஸோ நம்ம கோயில் பக்கத்தில் இருக்கோம்னா கோயிலில் அதை பங்கெடுத்துக்கலாம். இல்லைன்னா இன்றைக்கி நவீன காலத்தில் நிறைய ஃபெசிலிட்டி வந்துருச்சு. நமக்கு வீட்டில் உட்காந்துட்டே மொபைல் ஃபோன் எடுத்து ஆன்லைனில் நம்ம கிளாஸை கேட்கலாம் லைவாக. மோஸ்ட் ஆஃப் த டெம்பிள்ஸில் வந்து இன்றைக்கி எல்லா வகுப்புகளையும் லைவ் டெலிகாஸ்ட் போடுறாங்க. குறைஞ்சபட்சம் நேரில் நம்ம போய் கேட்க முடியும். இப்போ இந்த மாதிரி சத்சங்கத்தில் பங்கெடுத்துக்க முடியும்னா அது பெஸ்ட்டு. அப்படி சப்போஸ் அந்த மாதிரி முடியலன்ற பட்சத்தில் இப்போ உதாரணத்துக்கு இங்கே கரூரில் நம்ம ரெகுலராக ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கான சென்டர் இன்னும் நம்ம ஏதோ அமைக்கலை. ஸோ கோயில் அப்படின்னா நீங்கள் இந்த பக்கம் மதுரைக்கு போகணும், இல்லைன்னா அந்த பக்கம் சேலம் வரணும், இல்லை தூரமாக ட்ராவல் பண்ணி டெய்லி அது மாதிரி அட்டன் பண்ணுறதுன்றது கஷ்டம். பட் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது. மங்கள ஆரத்திலிருந்து எல்லா நிகழ்ச்சிகளும் இன்றைக்கி லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறோம், அதில் பங்கெடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஸ்ரீமூர்த்திர சேவா, விக்கிரக சேவா. விக்கிரக சேவா அப்படின்னா நேராக பூஜாரியாக இருந்து சேவை பண்ணணுன்றது கிடையாது. பகவானுக்கு சமைக்கிறது, பகவானுக்கு அலங்காரம் பண்ணுறதுக்காக மலர்கள் தொடுக்கிறது, இந்த மாதிரி கோயிலை சுத்தப்படுத்துறது, இது மாதிரி எந்த வகையான சேவையாக இருந்தாலும் அது ஸ்ரீ விக்கிரக சேவா. மதுர வாசம் 5வதா அப்படின்னா புனித ஸ்தலங்களில் வசிக்கிறது. புனித ஸ்தலங்கள்னால் எல்லாரும் மாயப்பூர், பிருந்தாவன், பூரி இந்த மாதிரி போய் அங்கே தான் வசிக்கணும் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. எங்கே கிருஷ்ணர் வழிபாடு நடக்குதோ, எங்கே கிருஷ்ணருக்கு சேவைகள் நடக்கிறதோ அது புனித ஸ்தலமாகிறது. ஸோ எங்கெல்லாம் இஸ்கான் கோயில், இஸ்கான் சென்டர், இஸ்கான் பக்தர்களுடைய பிரச்சாரம் நடக்கிறதோ அது எல்லாமே புனித ஸ்தலம்தான். ஸோ இந்த 5 விஷயங்கள் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லி இந்த 5 விஷயங்களும் எல்லா பக்தர்களுக்கும் கிடைக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் பிரபுபாதர் கொடுத்துருக்கார், எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுத்துருக்கிறார். ஸோ இந்த வசதிகளை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து படிப்படியாக முன்னேற்றம் அடைஞ்சு பக்தியில் வெவ்வேறு நிலைகள் இருக்குது. 9 விதமான நிலைகள், அதுவும் பக்தி ரசாமிருத சிந்தில் ரூப கோஸ்வாமி விவரிக்கிறார். முதல் நிலை அதோ ஸ்ரத்தா, கொஞ்சம் நம்பிக்கையோடு இந்த மாதிரி பக்தர்களுடைய சங்கத்துக்கு வந்து பக்தர்களோட சங்கம் எடுத்துக்கிறது 2வது லெவல். அதோ ஸ்ரத்தா, சாது சங்கா, பஜனை கிரியா 3வது பஜனை கிரியா. இங்கே வந்து பக்தர்களோட சங்கத்தில் ஈடுபடும் போது பக்தர்கள் வந்து பிரபு கொஞ்சம் அந்த டஸ்ட்பின்னை கொஞ்சம் கொண்டு போய் வெளியே போட்டுவாங்க, கொஞ்சம் இந்த பிரசாதம் பரிமாறுங்க, இந்த பாயை சுருட்டி வைங்க, இந்த டேபிளை தூக்கிட்டு போய் வைங்க, இப்படி சேவைகள் கொடுப்பாங்க. அந்த சேவை வந்து பஜனை கிரியா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதயத்தை தூய்மைப்படுத்தும். அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி சேவை செய்யும்போது அனர்த்த நிவர்த்தி, நம்ம இதயத்தில் இருக்கக்கூடிய அனர்த்தங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும், தூய்மை அடையும். காம, குரோத, லோப, மோக, மத்சரிய இந்த மாதிரியான கெட்ட விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தூய்மை அடையும். இந்த அனர்த்த நிவர்த்தி ஸ்டேஜ்ன்றது வந்து கொஞ்சம் ஈஸியாக கடந்து வர விஷயம் கிடையாது. எந்த அளவுக்கு நம்ம தீவிரமாக இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம வேகமாக கிடக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம வந்து பக்திக்கு சாதகமான விஷயத்தில் மட்டுமே ஆர்வம் கொண்டு பாதகமான விஷயங்களை எல்லாத்தையும் தவிர்க்கிறோமோ
அந்த அளவுக்கு வேகமாக இந்த அனர்த்த நிவர்த்தி ஸ்டேஜை நம்ம வந்து கடந்து மேலே வரலாம். இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் நிறைய பேர் ரொம்ப வருஷம் சிக்கிக்கிறது உண்டு. ஏன்னா ஒரு பக்கம் வந்து பௌதிக விஷயங்கள்லேயும் டேஸ்ட் இருந்துக்கிட்டே இருக்கும், ஏதோ ஒரு விஷயத்தில் டேஸ்ட் இருக்கும். பக்திக்கு வரத்துக்கு முன்னாடி விளையாட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்திருப்பாங்க. கிரிக்கெட்டை பற்றி அவ்வளோ புள்ளி விவரங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு ரொம்ப டீட்டெயிலாக அதை பற்றின இதில் ஈடுபட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் பக்திக்கு வந்ததுக்கு அப்புறமும் வந்து அதில் ஒரு அட்டாச்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். கிரிக்கெட் பற்றி ஏதாவது நியூஸ் வருது, ஏதாவது ஒன்றுன்னா உடனே மைண்ட் அங்கே டைவர்ட் ஆகும். அல்லது வேறு ஏதாவது சினிமாவை பற்றி இருக்கலாம், அல்லது அரசியலை பற்றி இருக்கலாம். ஏதாவது ஒரு துறையில் நமக்கு ஏற்கனவே இருந்த ஈடுபாட்டின் காரணமாக மனசு வந்து சஞ்சலம் அடைஞ்சு அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் அங்கே போய்கிட்டே இருந்ததுன்னா, அதை தெரிஞ்சே நம்ம வந்து திரும்ப திரும்ப அந்த தவறை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா இந்த அனர்த்த நிவர்த்தி லெவலை கடக்கிறது ரொம்ப கஷ்டம். இது தப்பு, இது செய்யக்கூடாது, பிரசாதம் இல்லாத உணவு சாப்பிட்டோன்னா அது நம்மளை உணர்வை பாதிக்கும், தெரிஞ்சும் நம்ம அதை செய்கிறோம் அப்படின்னா அப்போ அனர்த்த நிவர்த்தி லெவலில் கடக்கிறது கஷ்டம். இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் பக்திக்கு சாதகம் இல்லாத விஷயத்தை நம்ம செய்துக்கிட்டே பக்தி ஒரு பக்கம் பயிற்சி பண்ணணும்னு நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறோம் போது அப்போ இந்த அனர்த்த நிவர்த்தி லெவலில் கடக்கிறது கஷ்டம். இதை கடந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு நிஷ்டா ஒரு நிலையான பயிற்சி வந்துடும். இப்போ வந்து நம்ம பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாள் உற்சாகமாக இருப்போம், என்ன உட்காந்து படிக்கணும்னு உட்காந்தோன்னா ஒரு 2 மணி நேரம் கூட டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் படிப்போம். ஆனால் அதே அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோன் கால் வரும், உடனே பேசுவோம், உடனே அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம், பார்த்திங்கன்னா அரை மணி நேரம் ஓடி போயிடும். அதுக்கப்புறம் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். ஒரு நாள் ஜெபம் பண்ணுவோம், இன்னொரு நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாக இருக்குல்ல, மேபி நாளைக்கு கொஞ்சம் சேர்த்து பண்ணிக்கலாம், காலையில் நேரமாக கொஞ்சம் எழுந்துச்சு, ஒரு 4 மாலை பேலன்ஸ் இருக்குது நாளைக்கு சேர்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்போம். அல்லது இந்த மாதிரி அப்சைட் டவுன் மேலேயும் கீழேயும் போய்கிட்டே இருப்போம். நம்ம பயிற்சி வந்து ஒரு ஸ்திரமாக இருக்காது. ஆனால் இந்த அனர்த்த நிவர்த்தி லெவலில் கடந்துட்டோம் அப்படின்னா அது ஒரு ஸ்டெடியான பயிற்சியாக இருக்கும். அதுக்கப்புறம் அதில் ருச்சி வரும், டேஸ்ட் இருக்கும், இன்னும் ஆழமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்படியே படிப்படியாக நம்ம மேலே வந்து பாவ பிரேமன்ற லாஸ்ட் லெவல் வரைக்கும் நம்ம முன்னேற முடியும். அதுக்கான எல்லா வழிகாட்டுதலும் நமக்கு சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் பயிற்சி பண்ணாலே போதும் நமக்கு. இப்போ நம்மளுடைய லெவலில் நமக்கு இந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு நம்ம என்னெல்லாம் செய்யணும்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதை செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களோ அதெல்லாத்தையும் நம்ம செய்யாமல் இருக்கணும். ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மை உறவில் கீ ஜாய். ஸ்ரீல பிரபுபாத கீ ஜாய்.